அனைவருக்கும் வணக்கங்க. நான் நந்தீஸ்வரர் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன். இப்போ வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது லக்கணத்துக்கு அனைவருக்கும் உகந்தது தாங்க. லக்கணத்திற்கு அனைவருக்கும் உகந்தது. எப்படின்னா, இந்த வாழ்வியல் பரிகாரம் லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும், இப்போ லக்கணத்தை ஒன்றுன்னு எண்ணி 12ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் அமைந்தால் இந்த பலன்களை தரும். அதனால் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சூரியன் 12ல் இருந்தாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கோதுமை தானம் பண்ணணும். யாருக்கா கோதுமை வாங்கி கொடுங்க. கோதுமை வெல்லம் கலந்து போண்டா சுட்டு கூட தரலாம் கோவில் குளத்துக்கு. கோவில் குளம்னா கோவிலில் கொடுக்கலாம், அன்னதானமாக கொடுக்கலாம். சந்திரன் 12ல் நின்னாங்க. ஓடும் ஆற்று நீரில் பூக்களை போடலாம். பணிவாக போடணுங்க. எதுவுமே நெல் தானியம் போடலாம், பச்சரிசி போடலாம், சாதம் போடலாம், பொரி போடலாம். சமித்துன்னா அந்த முருகு சமித்தெல்லாம் போடலாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. நதி ஓடும் நதிக்கு உணவளிக்கிறதுங்க. அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டா நல்லதுங்க. அடுத்தது செவ்வாய் 12ல் இருந்தால் துவரம்பருப்பு, காரவடை இதெல்லாம் தானம் செய்யலாம். நாயின்னு சொல்லக்கூடாதுங்க. எப்பயே நம்ம நாயின்னு தான் சொல்கிறோம், ஆனால் பைரவர்னு சொல்லணும். பைரவருக்கு பிஸ்கட் தரலாங்க. இனிப்பு கூட தரலாம். பிஸ்கட்டை விடங்க இனிப்பு ரொம்ப நல்லதுங்க. புதன் 12ல் இருந்தாங்க. பச்சை பயிறு தானம் தரலாம். புதன்னாவே பச்சை தாங்க, மரகதக்கல் தான் போடுவாங்க. அதனால் புதன் 12ல் இருந்தால் பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம். வெந்தயம் தரலாம் தானமாக. வெந்தய குழம்பு தானமாக தரலாம். பெருமாள் வழிபாடு சிறப்புங்க. புதன் 12ல் இருக்கிறவங்க பெருமாள் வழிபாடு சிறப்பாக செய்யணுங்க. குரு 12ல் இருந்தாங்க. இந்த பிராமணர் ஐயர்னு சொல்லுவாங்க, பட்டாச்சாரியார், விஷ்ணுவை தரிசனம் பண்ணுறவர், விஷ்ணுக்கு பூஜை பண்ணுறவர், சிவாச்சாரியர்கள். இந்த தானங்களை ஏதாவது என்ன தானங்கன்னா பழம் கொடுக்கலாம், அவங்க கட்டுற மாதிரி வஸ்திரம் கொடுக்கலாம். குடை ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி கோவிலில் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சீவ சமாதிக்கு சென்று வழிபட்டால் கூடங்க ரொம்ப நல்லது. குருவிற்கு தொண்டுகள் செய்தல் மிகவும் சிறப்பு. குருவாக இருக்கிற ஆசான்களை மதித்து தொண்டுகள் செய்யணும். குரு 12ல் இருக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7, 1 to 2, 8 to 9 போய் சீவசமாதியில் வழிபடுறது அபரீதமான வளர்ச்சியை தருங்க. சுக்கிரன் 12ல் இருந்தாங்க. பறவைகளுக்கு உணவு இனிப்பு தரலாங்க, தானியம் கொடுக்கலாம். பறவைகளுக்கெல்லாம் உணவில் தண்ணி கொஞ்சம் விட்டு வைக்கிறது இன்னும் சிறப்புங்க. அது தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடும். காஞ்சு போன சாதம் கூட ஊறி இருந்தால் நீங்கள் ஈஸியாக சாப்பிடுங்க. அப்புறம் வயது இது இருந்த ஏழை தாய்மார்களுக்கு பொருள் தானம், புடவை, போர்வை, சாப்பாட்டுக்கு உண்டான பொருள்கள் தானம் கொடுக்கலாம். பணம், உணவு தானம் ஏதாவது ஒன்று செஞ்சால் சுக்கிரன் 12ல் இருக்கிறது உத்தமங்க. சனி 12ல் இருந்தாங்க. காகத்துக்கு எள்ளு சாதம் கொடுக்கலாம். மூத்த சகோதரர் வறுமை கோட்டில் இருந்தால் உதவி செய்யலாங்க. எள் மிட்டாய் தானம் தரலாம், எள்ளுருண்டை தரலாம், எள் சாதம் அன்னதானமாக தரலாங்க. இந்த பிரதோஷ வழிபாட்டப்பெல்லாம் சனி 12ல் இருக்கிறவங்க பிரதோஷ காலத்தில் எள் சாதம் கூட தரலாம். ராகு 12ல் இருந்தால் யானை, பசுமாடு, எருமை மாடு கூட உண்ணதாங்க. அகத்திக்கீரை, யானைக்கு அகத்திக்கீரை அதிகமாக தரக்கூடாது, ஏன்னா அது செரிமானம் இருக்காது. கரும்பு, பழம் இந்த மாதிரி கொடுக்கலாம். அருகம்புல் தரலாம். குதிரைக்கு கொள்ளு தரலாம். இந்த தானமெல்லாம் கொடுத்தோம்னா ராகு 12ல் இருக்கிற தோஷம் நீங்குங்க. தோசை ராகு 12ல் இருந்தால் தோசை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையாக துணிப்பாங்க. அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாதுங்க, ஜீரணம் ஆகாது. கொடுக்கலாம், ஒரு ஒரு இதுக்காக கொஞ்சம் கொடுத்துட்டு பழம் கொடுக்கலாம். பசுமாடு சாப்பிட்ற அருகம்புல் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். குதிரைக்கு கொள்ளு தானம் ராகுக்கு ரொம்ப உகர்ந்ததுங்க. கேது 12ல் இருந்தாங்க. இவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுங்க. மறுபிறவி இல்லாத ஜீவன் தான் கேது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட்டு 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 இன்னல் பட்டு ஸ்டப்பட்டு அப்படி வருங்க. ஆனால் கேது 12ல் இருப்பவங்களுக்கு மறுபிறவி, அவங்க இறந்தாங்க சமாதியில் தாங்க வைக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். விநாயகர், சித்தர், சித்தகுப்தர் வழிபாடு ரொம்ப விசேஷங்க. கேது 12ல் இருக்கிறவங்களுக்கு தர்ப புல் பாய் தானம் கொடுத்தாலும் ரொம்ப சிறந்ததுங்க. யாருக்காவது அது ஐயரு கொடுக்கறது இன்னும் விசேஷம். தர்ப புல்லே பாய் இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம். தர்ப, பாய் இதெல்லாம் கொடுக்கலாங்க. விநாயகர், சித்தர், சித்தகுப்தர் வழிபாடு இன்னும் நல்லதுங்க. தானம் கொடுக்கலாம். ஏழை குழந்தைகளுக்குங்க வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்குற தானத்திலே மிக சிறந்ததான அன்னதானங்க. கேது 12ல் இருக்கிறவங்க மறுபிறவியே கிடையாது. என்றைக்குமேங்க
கர்ண பகவான் அவ்வளோ தானம் செஞ்சார். ஆனால் அன்னதானம் கொடுக்கலைங்க. அவர் என்ன செஞ்சார், செய்த தானத்தையெல்லாம் சூரிய பகவான் வாங்கிட்டு போயிட்டார். அவர் மோட்சத்துக்கு போக முடியல. கேட்டால் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலைங்க, அந்த அன்னதானம் மட்டுமே நம்ம கூட வருங்க. இந்த கல்யாண விசேஷ காலத்தை வீட்டிலலாம் நிறைய பார்க்குறேங்க. வசதியானவங்களுக்கு அள்ளி அள்ளி வைப்பாங்க. அவங்க இலையில அப்படியே மூடி குப்பை தொட்டிக்கு போதும். அதே போதுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி சாப்பிட முடிகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதி சாதத்தை ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு, வறுமை கோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, ரிச்சான ஒரு கல்யாணத்துக்கு. அவங்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணாலும் போலீஸ்காரன் கண்டுட்டு உள்ளேயே விடலைங்க உண்மையாலுமே. அப்புறம் நான் பார்த்துட்டு, இது எங்கள் டிரைவர் தாங்க, கார் டிரைவருங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சேன். அப்படி ஏழைங்களுக்கு பசி எரிஞ்சு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க. அவன் பெரிய இந்த கல்யாண வீட்டெல்லாம் ஒரு தனியாக ஒரு இது போட்டு செப்பரேட்டாக போட்டு கூடங்க கொடுக்கலாம். வீணான உணவை அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாம் மீந்து போனதை கீழே கொட்டுறாங்க. அது யாருக்கு பிரயோஜனம்? அது ஒரு ஏழை குழந்தைங்க, ஒரு அனாதாசிரமத்துக்கு கொடுக்கலாம். வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு வர சொல்லி கொட்டலாம். அந்த மாதிரி செய்கிறதே இல்லைங்க. இது மனசளவில் பாதிச்சுது. அந்த மாதிரிங்க அன்னதானம் தாங்க தானத்திலே சிறந்த தானம். நன்றி சுபம். இந்த நடைமுறை வாழ்வியல் பரிகாரத்தை செஞ்சால் கஷ்டங்கள் குறைங்க. நன்றி சுபம்.